சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி குறிப்பிட்டு பேசியிருந்தார், பொது சிவில் சட்டத்திற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் சொல்லி. ஆனா இன்று நடந்த இந்த திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, குறிப்பாக இது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி லாபம் காண முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் சார் இதை? நேரடியாக அப்படி கூற முடியாது. பொது சிவில் சட்டம் நமது நாட்டின் அரசியல் சாசனத்தின் கேரிட்டிவ் பிரின்சிபிளில் 44 குறிப்பிடப்பட்டுள்ளது. மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எல்லா மாநிலங்களிலும் ஒப்புதல் வேண்டும். கோவாவில் ஏற்கனவே ஒரு பொது சிவில் சட்டம் அமலில் இருக்கிறது. இதுல ஆம் ஆத்மி பார்ட்டியின் நிலைப்பாடு என்பது வேறு, பிற கட்சிகளின் நிலைப்பாடு வேறு. ஆனால் ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த நிலைப்பாடை எடுத்துக்கொள்ளலாம். பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டு காலம் இது பற்றி பேசாமல் தான் இருந்தார். ஷாபானு வழக்கிலேயே பொது சிவில் சட்டம் பற்றி உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. அது நடந்து ஒரு 30 வருடம் இருக்கும். இப்போது 9 வருடமாக பாரதிய ஜனதா ஆட்சி. இப்போது தேர்தல் நேரத்திலே இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன என்பதுதான் கேள்வி. அது போல இயல்பாக பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு என்று பல நடைமுறைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் ஒப்புதல் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மாநில ரீதியிலான ஒரு உரிமை தான். நமது மாநிலம் அதிலிருந்து விலகி இருக்கலாம். அதனால்தான் நான் சொன்னேன், கோவாவிலே பொது சிவில் சட்டம் இப்போது அமலில் இருக்கிறது என்று. குஜராத் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. தமிழ்நாடு தயாராக இல்லை. எனவேதான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.